அன்பார்ந்த யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. வாழ்க்கையில் வேண்டியதை வேண்டியபடி பெற்றுக்கொள்ளலாம், வேண்டியதை வேண்டியபடி பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைக்கும், கொடுக்க காத்திருக்கிறது. நீங்கள் வாங்குவதற்கு உங்களால் முடியுமா அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்ல போறேன். விநாயகர் என்பது ஒரு வெற்றியின் தெய்வம். எல்லாருக்கும் ஈஸியாக கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம். தொட்டு கும்பிட்டாலும் ஒன்றும் செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தெய்வம். அந்த தெய்வத்தை வைத்து நாம் நிறைய காரியங்கள் சாதிக்கலாம். ஆனால் அதற்கு நாம் தொடர்ச்சியாக அந்த வழிபாடை பண்ண முடியுமா? என்று சொன்னால் அது உத்தரவாதம் சொல்ல முடியாது. எந்த மனிதனாலுமே உத்தரவாதம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏழைக்கேத்த எள்ளுருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எள்ளுருண்டை ஈஸியா கிடைக்கும், ஏழைக்கேத்த எள்ளுருண்டை அப்படிங்கும் போது பாதிக்கப்பட்ட மனிதர்கள். இதுவும் ஒரு அற்புதமான விஷயமா தான் இருக்கு. எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் குறைவதற்கு நான் அந்த இறைவனிடம் போய் மண்டாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை பிடிக்கும்போது அந்த விநாயகரை வைத்து வெற்றி பெற என்னென்ன விஷயங்களை வெற்றி பெறலாம், எத்தனை நாள் தொடர்ச்சியாக கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்ல போறேன். அதுல 7 நாள் தொடர்ச்சியாக ஒரு மனிதன். 7 என்பது என்னது? நட்பு. 7ஆம் இடம் என்பது நட்பு, களத்திரம். எந்த ஒரு மனிதனும் தொடர்ச்சியாக 7 நாள் போய் விநாயகருக்கு கற்பூரம் ஒளி ஏற்ற வேண்டும். ஒளி ஏற்றவன கற்பூரம் ஏற்றணும். சும்மா கோயிலுக்கு போயிட்டு கற்பூரம் ஏத்தாமல் வராதீர்கள். விநாயகருக்கு ஏதாவது நம்மளால் முடிந்த ஒரு சின்ன நிவேதானம் வைக்கணும். அது சின்ன கற்கண்டாக இருந்தாலும் விநாயகர் ஏற்றுக்கொள்வார். ஒரு பழமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார். ஒரு சின்ன அருகம்புல் வைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார். ஆனால் விளக்கு அல்லது கற்பூரத்தை ஏற்றி உங்களுடைய கோரிக்கையை நீங்க 7 நாள் தொடர்ச்சியாக செய்தீர்கள் என்று சொன்னால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று சாஸ்திரம் சொல்லி. சுப நிகழ்ச்சிகள். நம்ம வீட்டில் ஒரு தடைபட்ட நல்ல காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது. திருமணம் சார்ந்த விஷயத்தில் பெண்கள் தாங்கள் தொடர்ச்சியாக விநாயக பெருமானை அந்த ஒரு குறிப்பிட்ட கிழமை, என்ன கிழமை வேணாலும் இதுக்கெல்லாம், ஞாயிறில் ஆரம்பித்து சனி வரைக்கும் கும்பிடலாம். அப்ப பெண்கள் அந்த தலைக்கு ஊத்துற நாளை கொஞ்சம் கணக்கு பண்ணிக்கிடணும். ஏன்னா இடையில டிஸ்கன்னி ஆயிடக்கூடாது. சரியா? அப்ப விநாயகரிடம் கற்பூரம் பொருத்தி ஒரு சின்ன நிவேதானம் வைத்து நம்மளுடைய கோரிக்கையை நாம் வைத்து எத்தனை சுத்து சுத்தணும்? 7 சுத்து சுத்தணும். 7 நாள், ஒவ்வொரு நாளும் 7 சுத்து சுத்தணும். 7 நாள் தொடர்ச்சியா போகணும். கற்பூரம் சின்ன நிவேதானம் வச்சுட்டு வந்தீங்கன்னா பரிசித்து பாருங்கள். நான் விநாயகருடைய அடிப்படை காலத்திலிருந்து ஒரு 16 வயசுலேருந்து இன்னைக்கு வரை கும்பிட்டு தான் இருக்கேன். சிரமங்கள் இருந்தாலும் கடைசியில் வெற்றி பெற வைப்பார். சிரமங்கள் இல்லாமல் இல்லவே இல்லை. அந்த பிரச்சனைக்கு என்ன சொன்னா, தீர்வு பண்ண முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய வருத்தத்தை கடைசியில் வைக்க விட மாட்டாரு. அதற்கு அந்த முடிச்சை அவிழ்த்து விடுவார். அப்பேற்பட்ட அற்புதமான தெய்வம். கண்டிப்பாக அதை செய்யுங்க. அதுக்கடுத்து வறுமை இருக்கிறது, தருத்திரம் இருக்கிறது. வறுமையும் தருத்திரமும் கொடியது. எப்பயுமே வறுமையும் தருத்திரமும் கொடியது. அது வரவே கூடாது. எதிரிக்கு கூட வறுமையும் தருத்திரமும் வரக்கூடாது. அதே நாள் 9 நாள்
தொடர்ச்சியாக 9 நாள் விநாயகருக்கு தொடர்ச்சியாக கற்பூர தீபம் ஏற்றி அல்லது நெய் தீபம் ஏற்றி, ஒரு தெய்வம் ஏற்றினாலும் சரிதான், 2 தெய்வம் அவருடைய வலது பக்கம் ஏற்றி இடது பக்கம் ஏற்றி ஒரு கற்கண்டு இனிப்பு வையுங்கள். இறைவனுக்கு நீங்கள் இனிப்பு நிவேதானம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை இனிப்பாகும். அதனாலதான் கோவில்களில் என்ன சொன்னா, இறைவனுக்கு நிவேதானமாக வைப்பதற்கு பொங்கல் வச்சிருவாங்க. பொங்கல் பாயாசம் நல்லா வச்சு நிவேதானம் பண்ணவங்க இன்னைக்கு வரைக்கும் கெட்டு போகல. அந்த காலத்துல எப்பயாச்சும் பிள்ளையார் கோயில் வழி போனோம்னா 3 கல்லை கூட்டி அழகா என்ன சொல்லலாம்னா பொங்கல் வச்சிருப்பாங்க. போறவங்களுக்கு வரவங்களுக்கு தழுவு கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட காலமெல்லாம் ஒரு காலத்தில் உண்டு. இப்ப பொங்கல் வைப்பதற்கும் ஆள் இல்லை, அந்த நிவேதானத்தை வாங்குவதற்கும் ஆள் இல்லை. அந்த அளவுக்கு என்ன சொல்றான்னு எல்லாம் வளர்ந்து விட்டது. அதனால 9 நாள் தொடர்ச்சியாக, இந்த 9 என்பது 9 சுத்து சுத்தணும். கற்பூரம் ஏற்றிட்டு நிவேதானம் வச்சுட்டு 9 சுற்று சுற்றி விநாயகரை கும்பிடணும். கும்பிட்டால் வறுமை தருத்திரம் நீங்கும். 9ஆம் இடம் உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் பாவம் வேலை செய்யணும். இந்த சுற்றுக்கள் என்பதற்கும் 9 நாட்கள் என்பதற்கும் நம்மளுடைய லக்கணத்திலிருந்து அந்த பாவங்களை குறிக்கும். அதற்கடுத்து 11 நாள் தீராத கடன், எப்ப பார்த்தாலும் கடன், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் கடன் இருக்கிறவங்க 11 நாள் லாபஸ்தானம். 11 என்பது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்ப 11 நாள் நம்ம போய் முடிப்பதற்குள்ளாகவே அந்த விநாயகரை 11 முறை நாம் சுற்றி ஒரு கற்கண்டு வைத்து 2 தீபம் போட்டோம்னா கடன் பிரச்சனை தீரும். இதை அப்படியே ரொட்டேஷன். சார் 11 நாளைக்குள்ள தீர்ந்துருமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். 9 நாளைக்குள்ள ஒரு பிரச்சனை தீருமா, 7 நாளைக்குள்ள தீருமா? இது ஒரு கணக்கு. இதை அதுக்கடுத்து 9 நாள் முடிஞ்சது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா டக்குன்னு என்ன செய்யணும், ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு அப்படியே செய்வதனால் நமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதை செய்து கொண்டு வர அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளிக்கு வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. 11 நாள் ஒவ்வொரு நாளும் 11 சுற்று சுற்றி விநாயகருக்கு தீபம் ஏற்றி கற்கண்டு வைத்தால் கடன் தீரும். 15 நாள் 15 என்பது என்ன சொல்றான்னா என்ன சார் ஜாதக கட்டத்துல 15 அப்படின்னு இருக்கா? 1 + 5 6. 6 என்பது இஷ்ட சித்தி, தெய்வ பலம். 6 என்பது தெய்வ பலம். அவங்களுடைய இஷ்ட சித்தி, நினைத்தது நடக்க வேண்டும். நான் நினைச்சது நடக்கும், என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம நடத்தினாலும் நம்ம கர்மாவுக்கு தக்கன என்ன சொல்லலாம்னா அதோடைய தண்டனை. நல்ல கர்மாவா இருந்தா தண்டனை இல்லை, கெட்ட கர்மாவா இருந்தால் கண்டிப்பா தண்டனை உண்டு. அப்ப 15 நாள் தொடர்ச்சியாக விநாயகருக்கு தீபம் ஏற்றி அல்லது கற்பூரம் பொருத்தி கற்கண்டு வைத்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை விநாயகரிடம் சமர்ப்பித்து 15 சுற்று அவரை சுற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் இஷ்ட சித்தி பூர்த்தி ஆகும். அதற்கடுத்து 21 நாள். 21 நாள் என்பது ஒரு அற்புதமான குருவும் சூரியனும் என்ன சொன்னா சந்திரனும் சேர்ந்த நம்பர். 21 நாள் ஒரு பெண். தலைக்கு ஊத்துனதுல இருந்து கொஞ்சம் கவனமா இருங்க. 21 நாள் நீங்க இடையில உங்க தலைக்கு ஊத்துனதுல இருந்து என்ன சொல்லலாம்னா 4ஆவது நாள் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுக்கு அடுத்த மென்சஸ் பீரியட் வர்றதுக்குள்ள சுத்தி முடிச்சிருவீங்க. அப்ப 21 நாள் தீபம் ஏற்றி அல்லது கற்பூரம் ஏற்றி ஒரு கற்கண்டு வைத்து 21 முறை சுற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் 21 நாள் ஒவ்வொரு நாளும் 21 முறை சுற்றி விநாயக பெருமானை வணங்கினீர்கள் என்று சொன்னால் குழந்தை பிறப்புக்கு உண்டான, உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு தடை இருந்ததோ, நீங்க ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு இருக்கீங்களோ அல்லது நாட்டு மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னாலோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா
அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்து என்ன சொன்ன, 30 நாள் தொடர்ச்சியாக 30 நாள் ஒரு மனிதன் அறியாமல் ஒரு பாவம் செஞ்சிட்டேயா, அது மனசுக்குள்ள வந்து குற்ற உணர்வோடு இருக்கிறேன், அறியாமல் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், குற்ற ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 30 நாள் தொடர்ச்சியாக, இது ஆண்கள் தான் செய்ய முடியும். ஆண்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த மாதிரி அறியாமல் செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு 30 நாள் தொடர்ச்சியாக விநாயக பெருமானை போய் பார்த்து கற்கண்டு வைத்து 2 நெய் தீபம் ஏற்றி விட்டு, அல்லது கற்பூரம் ஏற்றுங்க, உங்களுடைய வசதிக்கு தக்கனதான். 30 சுத்து சுத்தணும். கோயில்ல வந்து என்ன சொல்றேன்னா வந்து பாக்குறவங்க வந்து என்ன செய்வாங்க, ஏன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சு அவன் 30 சுத்து சுத்துறான்னு கேட்கத்தான் செய்வாங்க. எவன் கேட்டாலும் விடாதீங்க. அதாவது நம்மளுடைய கர்மாவை தீர்ப்பதற்கு நாம் தான் வந்து என்ன சொன்னோம்னா முயற்சி செய்யணும். யாரை பார்த்து நம்ம வருத்தப்படக்கூடாது, நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்மளை எதுவும் பரிகாசம் பண்றோனோ அப்படிங்கிற இந்த சந்திரனுடைய சலனத்துக்கு நம்ம ஆட்படக்கூடாது. கரெக்டா செஞ்சீங்கன்னு வைங்க, 30 நாள் அறியாமல் செய்த பாவம் தீரும், கண்டிப்பாக தீரும். அதுக்கு அடுத்து 48 நாள் என்பது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மண்டலம். இந்த ஒரு மண்டலம் என்பது 48 நாள் என்பது பிறப்பு, நம்ம இந்த ஜாதக ரீதியாக பிறந்த பலன், ஜாதக ரீதியாக பிறந்த பலன் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஜாதக ரீதியாக பிறந்த பலன் நமக்கு கிடைச்சிடும். 48 நாள் ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் தீபமேற்றி அல்லது கற்பூரம் ஏற்றி கற்கண்டு வைத்து, நீங்கள் வந்து 48 முறை சுத்தணும் சொல்ல மாட்டேன், முடிந்தவரை வந்து என்ன சொல்றேன்னா வந்து 48 என்பது 8 நாளும் 12 முறை சுற்றுங்கள். 12 முறை சுற்றினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம், பிறப்பின் பலன் கிடைக்கும். இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஒரே தடவையில் செய்து திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரே தடவை பார்த்து திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து அது நடக்காது. இதெல்லாம் இலகுவான வழிகள். இங்க எந்த ஊருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 5000 10,000 செலவழிச்சு போக வேண்டியதில்லை, எந்த வித கஷ்டப்பட வேண்டியதில்லை. உங்கள் ஊர் பிள்ளையாரே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அந்த வெற்றியை கொடுக்கின்ற விநாயகர் உங்கள் ஊரில், நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ஈசானிய மூலையில் ஒரு பிள்ளையார் இருந்தார் என்று சொன்னால் அந்த கோயிலுக்கு போய் செய்யுங்க. 100% நீங்கள் என்ன பிரச்சனைக்கு போனீர்களோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு வந்து கண்டிப்பாக தீரும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விதிகள். அற்புதமான விதிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் ஒரே சிந்தனையோடு ஒரே நேர்கோட்டில் பயணித்தோம் என்று சொன்னால், அதாவது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நாம் தோற்றதற்கு காரணம் எல்லாமே இப்படியே ஒரு இதை கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு வந்து புதிதாக ஒன்று பார்ப்போம், அப்போ இதை விட்டுட்டு அதுக்கு தாவும், இப்படியே தாவி தாவி நம்மளுடைய சந்திரன் வந்து நம்மளை நிம்மதியாக இன்று வரை இருக்க விட்டதே கிடையாது. நம்மளுடைய சந்திரன் தான், நம்மளுடைய ஜாதகத்தில் உட்கார்ந்திருக்கிற சந்திரன் உங்களுடைய லக்கணத்திற்கும் அவன் காலபுருஷ லக்கணத்திற்கு எத்தனாம் இடம்னு பாருங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா உங்களை சும்மா இருக்க விடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால சந்திரனுடைய சலனத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள். சந்திரன் தான் இருக்கிறதுலே வந்து என்ன சொல்லணும், கொடூரமானவன். மனம் 24 hours நீங்க ஏதாவது என்ன சொல்லலாம்னா வந்து தூங்குற நேரத்தை தவிர பாருங்க, உங்களுடைய சிந்தனைகள் ஒருநிலைப்பட்டு இருக்கிறதா? ஒருநிலைப்பட்டு இருக்காது. ஏன்னா அவனுடைய உண்மையான சொரூபம் சலனப்படுத்துவது தான். அதனால விநாயகரை வைத்து அற்புதமான இந்த விஷயங்களை செய்து பாருங்கள். இது ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.